புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் புத்தக விரும்பி மட்டுமல்ல, தனிமை விரும்பியும் கூட. ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் தனிமையில் தமது இல்லமான வேதா நிலையத்தின் முதல் தளத்தில் புத்தகங்கள் வாசிப்பதையே வழக்கமாக கொண்டிருந்த அம்மா அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. தமது திரையுலக வாழ்க்கைக்கும் அரசியல் பிரவேசத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு எழுத்தாளராக உருவெடுத்தார் அம்மா. அவர் எழுதிய நாவல்களான உறவின் கைதிகள், கல்கி வார இதழிலும், நெஞ்சிலே ஒரு கனல் என்ற நாவல், குமுதம் மற்றும் தாய் ஆகிய வார இதழ்களிலும் தொடர்களாக வெளிவந்தன. இது தவிர அம்மா சில சிறுகதைகளும், பொம்மை, துக்ளக் போன்ற பத்திரிகைகளில் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். அவர் அரசியலுக்கு வந்திருக்காவிட்டால் ஒரு தலைசிறந்த எழுத்தாளராக பரிணமித்திருப்பார் என்று அவரது சமகாலத்திய எழுத்தாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் காலம் அம்மா அவர்களை மக்கள் அரசியாக அரியணையில் அமர்த்திவிட்டது.